வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 1ல இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்த சம்ஸ் 5 மார்க்ஸில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஷார்ட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நவம்பர் 2023, நவம்பர் 2024, ஏப்ரல் 2025 இந்த 3 வருஷம் கொஷின் பேப்பர்லையும் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இதை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செமஸ்டர்லேயும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. 2 கொஷின் பேப்பரில் சேம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் பேப்பரில் மட்டும் நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் கண்டென்ட் எல்லாம் சேம் தான். வாங்க அந்த கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த கொஷின். கொஷின் நம்பர் 14. Prepare trading and profit and loss account from the information given below. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், வேஜஸ், க்ளோசிங் ஸ்டாக், சேல்ஸ், கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ், கேரேஜ் ஆன் சேல்ஸ், ரெண்டு இருக்கு, ஒன்று ஃபேக்ட்ரி ஒன்று ஆஃபீஸ். ஸோ ஃபேக்ட்ரினா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், ரெண்ட்னா ஆஃபீஸில் வரும். தென் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட், இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு கிராஸ் ப்ராஃபிட்டும் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போட்டு நெட் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சோன்னா இந்த சம்முக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ யூஸ்வலாக எல்லாருக்குமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் தெரியும். ஸோ தெரியாதவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஷார்ட் வீடியோ நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நான் இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒன்று ஒன்றா பிக் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிப்போம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ப்போம். வாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஒரு ஃபார்மேட் இது. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ரெண்டு பக்கமும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு போடுவோம். ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட் நம்ம என்ன போடுவோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3600 இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். இங்கே பர்ச்சேஸும் பர்ச்சேஸ் ரிட்டனும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டனை நம்ம மைனஸ் பண்ணி போடணும். தென் சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி தான் போடணும். ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரெடிட் சைட் போகலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸையும் பர்ச்சேஸ் ரிட்டனையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஸோ பர்ச்சேஸில் இருந்து பர்ச்சேஸ் ரிட்டனை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 17,360 கிடைக்குது. இது நீங்கள் மைனஸ் பண்ணியும் செப்பரேட்டாக காட்டலாம், இல்லைனா ஒரே காலம்லேயும் காட்டலாம். நெக்ஸ்ட் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். வேஜஸ் இருக்குது. தென் அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் இருக்குது. ரெண்ட்டு ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ரெண்ட்டை அண்ட் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட வேண்டிய விஷயங்கள் வேஜஸ் போடணும், கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் போடணும், ரெண்ட், ஃபேக்ட்ரி அமௌண்ட் எடுத்து போடணும். வாங்க அது மூணுத்தையும் நம்ம போட்டுடலாம். ஸோ 3 இன்ஃபர்மேஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. வேஜஸ், கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ், ரெண்ட், ஃபேக்ட்ரி. ஸோ டெபிட் சைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கிரெடிட் சைடில் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வரப்போகுது. ஒன்று சேல்ஸ், இன்னொன்று க்ளோசிங் ஸ்டாக். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டு வேல்யூ போடணும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 4420 இருக்குது. ஸோ அதையும் நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
ஸோ ரெண்டு பக்கமும் 35,720 இருக்குது. ஸோ அதில் கம்மியாக இருக்குது 10,240. இட்ஸ் அ கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணோம், விச் மீன்ஸ் அடுத்த அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் 10,240 அப்படியே கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூவை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ டெபிட் சைடில் எதெல்லாம் வரணுமோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அதை அப்படியே என்ட்ரி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் அப்படியே மொத்தமாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே என்ட்ரி பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். ரெண்ட் ஆஃபீஸ்னு இருக்குது, ஸோ அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரணும். தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் கேரேஜ் ஆன் சேல்ஸ், தென் டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கான எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் போட்டிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது, நம்ம எதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோம், பர்ச்சேஸும் போட்டோம், வேஜஸ் போட்டாச்சு, க்ளோசிங் ஸ்டாக்கும் போட்டோம், சேல்ஸ், கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ், கேரேஜ் ஆன் சேல்ஸ், ரெண்ட் ஃபேக்ட்ரி, ரெண்ட் ஆஃபீஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க். ஸோ இது நமக்கு இன்கம் அப்படிங்கிற கன்சிடரேஷன் வரும்போது நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த 200 ருபீஸை கிரெடிட் சைடில் நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் 200 போட்டதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 10,440 வருது. ஸோ அது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக டேலி பண்ணணும். அமௌண்ட் கம்மியாக இருக்கும் டெபிட் சைடில், ஸோ அந்த கம்மியாக இருக்க அமௌண்ட் தான் நமக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். ஸோ டேலி பண்ணியாச்சு. நெட் ப்ராஃபிட் 8,280. ஸோ இதுதான் சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான சம். உங்களுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக 5 மார்க்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். இது மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம புக்ஸ்லேயும் இருக்குது, கொஷின் பேப்பர்லையும் கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம் இந்த சம்மை மட்டும் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி நிறைய சம்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ண இருக்கோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீப் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.